ஓகே, ஹாய் எவ்ரிவன். உங்களுக்கு இப்போதைக்கு எங்களை பற்றி யாருன்னு தெரியல அப்படின்னா, we are from Achieve in NEET. We are doctors from Madras Medical College. We have finished our MBBS right now. NEET ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ திங்க் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு யூ நீட் மார்க்ஸ் டு கெட் இன் டு MMC அண்ட் வி காட் தட். எங்களோட ஸ்கோர்ஸ் நீட்டில் பிலோ 300 இன் தமிழ்நாடு இருந்தால் மட்டும்தான் MMCக்குள்ள என்ட்ரு ஆக முடியும். எங்களோட 6 years ago 2018 நாங்கள் எடுத்ததுனால எங்கள் MBBS வந்துட்டு MMCயில் எங்களால் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் IITக்கு போயிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். எங்கள் கேலிபர் அட்டைன் ஆகிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கொலாபரேஷன். அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் ஹக்கீம். நீங்கள் யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அச்சீவ் நீட் சேனல் பார்த்தீங்கன்னா ஹில் பி த ஒன் ஹூ வில் ஆல்வேஸ் பி ஆன் த கேம்ப். அண்ட் நாங்கள் 2 பேர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் எங்கள் டீம்லேருந்து அஜய் இஸ் தேர் அண்ட் ரத்னேஷ் இஸ் தேர். எல்லோரும் சேர்ந்து பண்ணுற ஒரு இது தான். அண்ட் அனதர் பர்சன் டிஷால். உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன்ஸில் அவங்க தான் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்லி இப்போது நாங்கள் பர்டிகுலராக வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வில் பி அ மோட்டிவேஷனல் செஷன் ஃபார் யூ. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா. ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ மை செல்ஃப் டாக்டர் ஹக்கீம் அண்ட் இது டாக்டர் ஃபயாஸுதீன். ஸோ நாங்கள் தான் வந்து ஃபவுண்டர்ஸ் ஆஃப் அச்சீவ் இன் நீட். ஸோ 2021 நாங்கள் அச்சீவ் இன் நீட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபார் த பாஸ்ட் 4 years ஒரு thousands and thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து கைட் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட படித்தவங்க ஆன்லைனில் இன்றைக்கி வேரியஸ் மெடிக்கல் காலேஜஸில் வந்து டாக்டர்ஸாக வந்து பார்த்தினா இருக்காங்க அண்ட் டாக்டர்ஸாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த நீட் கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணீங்க? MBBS படிக்கணும் அப்படிங்கிறது கனவா? உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு லட்சியமா? சொல்லுங்கள். எஸ், ஓகே. இன்னும் சில பேருக்கு சின்ன வயசுலேருந்து கனவாக இருக்கும், MBBS தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. அண்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டாங்க, ஸோ அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணேன். ஸோ பேரண்ட்ஸ் சொன்னாங்க டாக்டர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி, என் ஃப்ரெண்டு போகிறான், ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா போய் படிக்கிறேன். ஸோ +1 +2 படிக்கிறப்பே வந்து நீட் கோச்சிங்கும் ஜாயின் பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 12th முடித்தேன். இப்போ இருக்க எல்லாமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாம், இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாம், நீட் கோச்சிங் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கோச்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன். இன்னும் கொஞ்சம் லவுடாக பேச, வாய்ஸ் மட்டும். அதனால வந்து நானும் வந்து நீட் கோச்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு பையன் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தான். ஸோ பார்த்தப்ப அவன் வந்து சொன்னான் 12th முடிச்சுட்டு ஆனால் நான் 1 வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா. எனக்கு செம்ம கோவம் அது கேட்டோன்னே. நீ என்ன வார்த்தை பண்ணி யூஸ் பண்ண? 1 வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அது என்ன வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல? நான் 1 வருஷம் ரிப்பீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் இருப்பீங்க, +2 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் அட்டம் நீட் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்து படிக்க வந்திருக்கீங்க. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த சீட்டை அக்வயர் பண்ணுற நாலேஜ் நமக்கு இல்லை, கரெக்டாக? பட் இந்த டியூ 1 year ஆஃப் டைமில் வந்து அதுக்கான நாலேஜை வந்து பார்த்தோன்னா நம்ம கெயின் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும், இந்த ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, வேஸ்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ 1 வருஷத்தை வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் நீட் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? 1 வருஷத்தை என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஜாயின் பண்ணுறேன், என்ன நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போகணும், அந்த மெடிக்கல் சீட்டுக்கு நான் போனோம் அப்படின்னா அதுக்கு நான் என்ன தகுதியுடையவனா வந்து பார்த்தா ஆக்கிக்கணும், கரெக்டா? ஸோ அந்த மெடிக்கல் சீட் இங்கே தான் இருக்கும். நீட் 2025 முடிச்ச உடனே உங்களுக்கு நீங்கள் டாக்டர் முகமது ஹக்கீம், டாக்டர் உங்கள் பேர் என்னவோ, MBBS இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அந்த சீட் உங்களுக்கு அங்கே இருக்குது. நீங்கள் அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சு போகணும், அவ்வளோதான். அது உங்களுக்கு தான், அது அங்கே தான் இருக்குது, உங்களுக்காக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு தகுதியுடையவனா நீங்கள் உங்களை ஆக்கிக்கணும் அப்படின்னா இந்த 1 year வந்து அதுக்கான நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ நான் படிக்கிறப்ப என்னோட பயாலஜி புக்கில் வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன் டாக்டர் MD ஹக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறேன், MBBS அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ நான் படித்தப்போ எனக்கு என்ன MMC அப்படிங்கிறது தான் டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னு கூட எனக்கு தெரியாது. நான் படிக்கிறப்ப சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது. நான் என்னோட காலேஜ்லாம் எடுத்து முடிச்சுட்டு காலேஜில் போய்ட்டு என்னோட கவுன்சிலிங் வந்து அப்போ ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. முடிச்சுட்டு அதுக்கடுத்து மறுநாள் வந்து என்னோட MMC நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த காலேஜுக்கு வந்து போகிறப்ப தான் MMC இங்கே தான் இருக்கா, இதான் MMC அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு இருக்க எக்ஸ்போஷர் வந்து எனக்கு கிடையாது. நாங்கள் வந்து படிக்கிறது மட்டும் தான் எங்களோட வேலை. படிக்கிறோமா, அவ்வளோதான். நாங்கள் எங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோமா, எக்ஸாம் எழுதுகிறோமா, ஸோ இதில் மட்டும் தான் வந்து பார்த்தா நாங்கள் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா
தெரிய வருது. வெளியில் எத்தனை பேர் இருக்காங்க, வராங்க, கைட் பண்ணுறாங்க, இவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான், ஓகேவா? பட் அதே டைமில் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வரும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், கரெக்டாக? ஸோ அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ நம்ம கோல்ஸ் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உங்களையே அறியாமல் உங்களோட அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோல்ஸ்க்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க வச்சிடும், ஓகேவா? ஸோ எப்போ ஒரு கோல் வந்து நமக்கு வந்து நமக்கான ஆக்ஷன் நம்ம எப்போ எடுப்போம், அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆக்ஷன் எடுப்போம். அதை நீங்கள் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கான ஆக்ஷன்ஸை உங்களுக்கே தெரியாமல் எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்களே உங்களுக்கே தெரியாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து படிப்பீங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் MCQs வந்து டெய்லி சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணலாம், நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம். அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஓகேவா? இவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நான் படிச்சிருவேன், நான் கரெக்டாக இருப்பேன், ரெகுலராக இருப்பேன் அப்படின்னா நோ, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியாது. எஸ், உங்களுக்கான ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆகணும். நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்கணும், எனக்கு இதை சொல்லித்தாங்க, நான் இதை கற்றுக்கணும், நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து படிக்கணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நான் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லித்தாங்க இந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லி அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் என்னைக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட், பட் டேலண்ட் நெவர் பீட்ஸ் ஹார்ட் ஒர்க். புரியுதா? ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒரு டேலண்டான பையன் இருக்கானா அவனை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடலாம். ஷுர், 100% ஷுராக நீங்கள் தான் அவனை பீட் பண்ணிடலாம். அதே டேலண்டான பையன் நான் எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் படிக்க வேணாம்னு நினச்சேன் அப்படின்னா ஈஸியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் பீட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ டேலண்ட்டாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டேலண்ட்டாக இல்லைன்னாலும் ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச கதை என்ன, முயல் கதை, ஆமை கதை, கரெக்டாக? ஸோ முயலை விட ஆமை வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்தாலும் பட் அதோட ஹார்ட் ஒர்க்னால அதை வந்து பீட் பண்ணிடுச்சு, கரெக்டாக? இன்னொரு பழமொழி இருக்குது, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை ஒரு பொழுதும் வெல்லாது, கரெக்டா? ஸோ இப்போ இங்கே சில பேர் முயலா இருக்கீங்களா ஜெயிச்சிருவீங்க, ஆமையா இருக்கீங்களா ஜெயிச்சிருவீங்க. இன்னும் சில பேர் முயலாமையோட இருப்பாங்க, கரெக்டா? முயலாமைன்னு என்ன, எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காம, சரி நான் ஆடு கிளாஸ்க்கு வரேன், கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், ஓகே எதை எழுதி போட்டாங்க, ஓகே ரைட்டு கிளம்புறேன், டெஸ்ட் வைக்கிறாங்களா படிக்கிறேன், சொன்னேன்ல ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொல்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, இல்லைனா இன்னும் வேற எதுவும் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்கவங்க, அவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியாது, புரியுதா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ. எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ஒரு டேலண்டான கையெல்லாம் கிடையாது, ஓகேவா? ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ. ஃபயாசுதீன் டாக்டர் ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ. எவ்ரி ஒன் ஹியர் டாக்டர்ஸ் ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜீரோவில் இன்னைக்கு இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஒரு டாக்டராகவும் ஹீரோவாகவும் ஆக முடியும், ஓகேவா? எல்லோரும் உங்கள் பேப்பர் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு கோல் எழுதியிருப்பீங்க. நான் அந்த கோலை பார்த்து நீங்கள் ஒரு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான், அந்த கோல் உங்களுக்கு பயமாக இருக்கா? அந்த கோலை பார்த்தா உங்களுக்கு பயம் வருதா? பயமாக இருக்கா? ஏன் பயமாக இருக்குது? இட் இஸ் ஸோ ஹை. ரொம்ப நம்மளால் முடியுமான்ற டவுட் வருதா? அந்த ஒரு டவுட் வரலன்னா அது கோலே கிடையாது. இப்போ உங்களோட கோல் நீங்கள் பார்த்து பயப்படணும், அது உங்களை பயம் கொடுத்தணும். 700 மார்க்ஸ் நம்மளால் எடுக்க முடியுமா, இல்லை ஜேஇயில் என்னால் அட்வான்ஸில் ஹையஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்கணும். அந்த பயம் இல்லைன்னா அது ஒரு கோலே கிடையாது. இப்போது இன்கேஸ் உங்களுக்கு அந்த கோல் இப்போ உங்களுக்கு பயமாக இல்லை அந்த கோலை பார்த்து அப்படின்னா அடிச்சுட்டு இப்போ கோலை மாற்றுங்க, சேஞ்ச் பண்ணுங்கள். எய்ம் யுவர் கோல் ஸோ ஹை தட் இட் ஸ்கேர்ஸ் யூ. தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. இஃப் த கோல் டசன்ட் ஸ்கேர் யூ இட் இஸ் நாட் அ கோல், அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதுங்க. டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் யுவர் கோல். நீங்கள் எடுத்து கீழே ஆஹா என் ஃப்ரெண்டு பார்த்துருவான், என்ன இது பண்ணுவான், கலாய்ப்பான், அப்புறம் கலாய்ப்பான், எதுவும் இருக்கக்கூடாது. தைரியமாக இருங்க, தைரியமாக ஓப்பனாக ஒத்துக்கோங்க. இதுதான் என் கோல், நான் இதை தான் அட்டைன் பண்ண போகிறேன். நீ என்ன வேணால் என்ன கலாய்ச்சிக்கோ, என்ன வேணால் கலாய்ச்சிக்கோ, என்னால் அட்டைன் பண்ண முடியும், நான் அட்டைன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸ்கோர் மட்டும் இங்கே மேட்ரு கிடையாது. இப்போ காம்படிஷன் ஹஸ் கம் இன்டு அ பிக் பிளே. அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் கோயிங் இன்டு அ காம்படிட்டிவ் ஃபீல்ட். இது வந்துட்டு சும்மா போய் இதில் மாதிரி மார்க் எடுத்தால் போதும், பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை எதிர் பையனை விட மார்க் ஜாஸ்தியாக இருந்தால் போதும், வீட்டில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, வீட்டில் வந்துட்டு எதுவும் வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவில் யோசிக்கணும். நீங்கள் இங்கே படுறது மேட்ரு கிடையாது, அங்கே உங்களோட ரேங்க் எவ்வளோ இருக்குது, ஃபைனல் கவுன்சிலிங்க்கு போகும்போது உங்கள் ரேங்க் எவ்வளோ இருக்குது, அதுதான் மேட்ரு. அதுக்கு நீங்கள் மைக்ரோ கோல்ஸ் அச்சீவ் பண்ணியே ஆகணும். நோ மேட்டர் வாட். அக்ரெசிவாக இருங்க. நான் படித்தே தீருவேன், என்னால் முடியும். செல்ஃப் டவுட் வருதா, ஐயோ முடியுமான்னு தோணுதா, நான் முடிச்சு காட்டுறேன். செல்ஃப் டவுட் உங்களுக்கு வந்தாலே இல்லை, நீ என்ன அப்படி சொல்கிற,
உங்கள் பிரெயின் தான். நீ என்ன அப்படி சொல்கிற? நான் முடிச்சு காட்டுவேன், பார்த்துக்கோ. நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் பிரெயினையே சேலஞ்ச் பண்ணுங்க, அப்போ தான் உங்களால் வின் பண்ண முடியும். தட் இஸ் ஹவு ஸ்ட்ராங் அண்ட் ஹவு உங்களோட டைரக்ஷனை கரெக்டாக நீங்கள் யோசிக்கணும். எதுவாக இருந்தாலும் டெய்லி மினிமம் 50 MCQ சால்வ் பண்ணியே தீரணும். அதுவும் பயாலஜி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் த MCQs. பயாலஜியில் மினிமம் ஒரு 40-50 MCQs, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பைனாக ஒரு 50 MCQs நீங்கள் டெய்லி சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதுலேருந்து சால்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து சால்வ் பண்ணுங்கள். சரி, ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. வி ப்ரிஃபர் MTG ஆப்ஜெக்டிவ் இதுவா, ஆப்ஜெக்டிவ் NCERT. ஆமாம், NCERT at your fingertips-னு சொல்லிட்டு MTG புக் இருக்குது. அது நாங்கள் ஒர்க் ஷீட் கூட ப்ரொவைட் பண்ண சொல்கிறோம். டெய்லி சால்வ் பண்ணுங்கள். டெய்லி மினிமம் அந்த ஒரு 30-40 MCQs ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 25 MCQs நீங்கள் அந்த 1 ஹவரில் நீங்கள் 1 hour எடுத்துக்கிட்டீங்க, வீட்டில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 hourல வெறும் 20 minutes தான் நீங்கள் வந்துட்டு அது என்ன அது அப்படின்றத படிக்கணும். பாக்கி இருக்க 40 minutes யூ ஹாவ் டு சால்வ் MCQs. அந்த MCQs நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்க தான் ஃபைனல் நீட்டில் உனக்கு வந்துட்டு நீ என்ன படிச்சன்றதை டெஸ்ட் பண்ண போகிறதில்ல, நீ எப்படி MCQ சால்வ் பண்ணுறது தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். நீட் இஸ் நாட் அ டெஸ்ட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் நாலேஜ். இட் இஸ் நாட் அ டெஸ்ட் ஆஃப் யுவர் டிஸ்கிரிப்டிவ் நாலேஜ். இட் இஸ் அ டெஸ்ட் ஆஃப் யுவர் ஆப்டிடியூட். ஸோ ஃபஸ்ட்டு MCQ சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும், ரெண்டாவது சால்வ் பண்ண MCQ அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் விடுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை கண்டினியூஸாக டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வரணும். என்னைக்கே ஒரு நாள் நான் உட்காந்து 200 MCQ சால்வ் பண்ணேன், அடுத்து ஒரு வாரம் MCQ சால்வ் பண்ணல, பெஸ்ட். டெய்லி நான் 20 MCQs தான் சால்வ் பண்ணுறேன், ஒரு வாரம் ஃபுல்லாக 200 MCQ சால்வ் பண்ணியிருக்கேன், பெஸ்ட். புரியுதா? டெய்லி வந்து MCQs வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணோம், அதை வந்து அனலைஸ் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கனாலே டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 கொஸ்டின்ஸுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 200ல் 180 ஆன்சர் பண்ணணும், கரெக்டாக? ஸோ எல்லாமே வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். டெய்லி 50 MCQs போட்டாலே 15,000 MCQs நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து தான் அந்த 200 MCQ வரப்போகுது. ஸோ அதனால மினி கோல் செட் பண்ணி டெய்லி MCQ சால்வ் பண்ணுங்க. யூ ஆர் நாட் ஹியர் ஃபார் ஃபன், தெரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ஹியர் டு வின். அதுக்கேற்ற கோலுக்கு அதுக்கேற்ற டைரக்ஷனோட யோசிச்சு போங்க. கோல் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம், எனக்கு சீட் கிடைச்ச அடுத்த நிமிஷமே எங்கள் அப்பாவோட சந்தோஷம், என் பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ் மறக்கவே முடியாது. இப்போ என் கிராஜுவேஷனில் என் பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ். எங்கள் அப்பா சொன்ன ஒரு விஷயம், படத்தில் வந்த விஷயந்தான், பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் படிக்கல, என் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். அவங்க சொன்ன விஷயம், என்ன வேணாலும் போயிடும், என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது மோசமாக போக வாய்ப்பு இருக்குது, அது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, படிப்பை யாராலையும் ஒன்றைந்து எடுக்க முடியாது. இந்த இடத்த நீங்கள் போய் அச்சீவ் பண்ணணும், டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜஸில் எய்ம்ஸில் படிக்கணும், MMCயில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். என்னோட கம்ஃபர்ட் ஜோன் இதான், நான் இதை விட்டு வெளியில் வர மாட்டேன். நான் டெய்லி வந்து 8 மணி நேரம் தூங்கி ஆகணும்ப்பா. எனக்கு மதியானம் சாப்பிட்டா தூக்கம் வரும், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் தூங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும். என்னால் இவ்வளோ இதுக்கு மேலே படித்தா தலை வலிக்கும், என்னால் முடியாது. ஸோ எனக்கு வந்து வயிற்று வலிக்கும், எனக்கு உடம்பு முடியாது, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக போக முடியாது. இதெல்லாம் செய்ய தான் செய்யும், இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து வரும். நம்ம வந்து படிக்கணும், மதியானம் சாப்பிட்டா தூக்கம் வரும், மதியானம் உட்காந்து கிளாஸ் கவனிக்க முடியாது, எல்லாருக்கும் தான், எனக்கு வந்து உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தால் எனக்கு தூக்கம் தான் வரும், கரெக்ட் தானே? பட் அதையும் தாண்டி நம்ம உட்காந்து படிக்கணும், வேற வழி கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகே.